सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 38வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வத்யை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக, ஸ்ரீ குலதேவதாயை நமக, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமக, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமக. பாபா தம் பக்தர்களிடம் ஹாஸ்ய வினோதங்கள் செய்து கொண்டு அவர்களுக்கு அனுபவம் உண்டு பண்ணுவார். எழுதி கொண்டே இருக்கும் பொழுது இந்த விஷயத்திற்கு சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது. தம் நலனுக்காக ஸ்ரோதாக்கள் நிச்சலனமான மனத்துடன் கேளுங்கள். ஒரு முறை ஏகாதசி தினம் காக்கா கேல்கரை பாபா கோர்ஹாலிலிருந்து எனக்காக மாமிசம் வாங்கி வருவாயா என்று கேட்டார். அதற்காக ரூபாய் எடுத்து எண்ணி தாதாவிற்கு கொடுத்து, நீயே போ, நீயே அதை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார். அவர் பெயர் கணேஷ் தாமோதர், குடும்ப பெயர் கேல்கர். வயதில் பெரியவர் என்றதால் எல்லோரும் தாதா என்று கூப்பிடுவார்கள். ஹரிவிநாயக் சாத்தேவிற்கு மாமனார். அவருக்கு சாயி பாதங்களில் மிகவும் பிரேமை. அவர் வேத கர்மங்களில் மதிப்பு வைத்திருக்கும் பிராமணன். ஆச்சாரங்களை ஸ்ரத்தையுடன் பாலனம் செய்பவர். இரவும் பகலும் குரு சேவை செய்தாலும் திருப்தி அடையாதவர். அவருக்கு விசித்திரமான இவ்வித ஆக்ஞை என்ன செய்வது என்று புரியவில்லை. ஷரீரம் திடமாக இருந்தது. அபியாசத்தின் மூலமாக மனது சதா நிச்சிந்தையாக இருந்தது. புத்தியும் கூட குருபாதங்களில் ஸ்திரமாக இருந்தது. தன தானியங்களையும் வஸ்திரங்களையும் குருவிற்கு சமர்ப்பிப்பது மட்டுமே தட்சிணை தானம் அல்ல. குருவின் ஆக்ஞையை பாலனம் செய்து குருவை சந்தோஷப்படுத்துவதே நிஜமான தட்சிணை. மனோவாக்கு காயங்களினால் எல்லாவற்றையும் சமர்ப்பணம் செய்து கடைசியில் குரு கிருபையை பெற்றவர்களுடையதே நிஜமான ஸ்ரத்தை. பாபாவின் ஆக்ஞையை சிரமேற்கொண்டு சீக்கிரம் ஆடை மாற்றி அந்த ஊருக்கு போக புறப்பட்டார். பாபா அவரை திரும்ப அழைத்து, அரே, அதை வாங்குவதற்கு யாரையாவது அனுப்ப முடியாதா? சும்மா போவது வருவது வீண் சிரமம் எதற்கு என்று கூறினார். அதன் பின் மாமிசம் வாங்கி வர தாதாவின் வேலையால் பாண்டுவை அனுப்பினார். பாண்டு புறப்படும் பொழுது தாதாவிடம் பாபா, இப்பொழுது வேண்டாம், விடு, அத்தகைய அவசியம் இல்லை, அவனை திரும்ப கூப்பிடு என்று கூறினார். ஒரு முறை பாபாவிற்கு சமையல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. உலையின் மேல் பாத்திரம், அதாவது ஹண்டி வைத்து அதில் மாமிசத்தை போட்டார். அரிசியை கழுவி அதில் போட்டார். போதுமான நீரை வைத்து உலையில் விறகு வைத்து ஊதிக்கொண்டு உட்கார்ந்தார். ஊர் ஜனங்கள் எல்லாம் அவருக்கு அங்கிதர்களானவர்களே. யாராவது ஆனந்தமாக அமர்ந்து ஊதுவார்கள். ஆனால் பாபா ஆணையில்லாமல் யாரும் அந்த சாகசம் செய்ய மாட்டார்கள். பாபா ஆணையிட்டு சந்தர்ப்பம் கொடுத்தால் பாபா தாசர்கள் பரமோற்சாகத்துடன் அன்னத்தையும் கூட செய்து கொண்டு வருவார்கள். ஆனாலும் பாபாவிற்கு அது இஷ்டமில்லை. இஷ்டமில்லை என்ற வார்த்தையும் சரியில்லை. தானே சமையல் செய்வது அவரது சங்கல்பம். ஆகையால் அன்னதானத்திற்காக மற்றவர்களை ஏன் சிரமப்படுத்த வேண்டும்? தம் வயிற்றை நிரப்பிக்கொள்ள மதுக்கரிக்காக, அதாவது பிக்ஷைக்காக வீடு வீடாக திரிந்து ரொட்டி துண்டுகளை வேண்டுபவர் அன்னதானம் செய்ய தானே சிரமப்படுவதே அவருக்கு திருப்தி. அக்காரணத்தால் அவர் யாரையும் சார்ந்து இருப்பதில்லை. 100 ஜனங்களுக்கு போதுமான அளவு கோதுமை மாவு, அரிசி, பருப்பு இவைகளை பணம் கொடுத்து நன்றாக விசாரித்து வாங்குவார். அவர் தானே முரத்தை கையில் எடுத்துக்கொண்டு வியாபாரிகளின் அங்காடிக்கு போவார்.
வியாபாரத்தில் எப்படி சாமர்த்தியம் இருக்க வேண்டும் என்பதை அவரை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் தானே வஸ்துக்களை கையில் எடுத்துக்கொண்டு யாரும் மோசம் செய்யாமல் இருக்க சங்கோஜப்படாமல் வீண் கர்வம் கொள்ளாமல் நன்றாக பேரம் செய்வார். ஒரு பைசாவும் வீணாகாமல் நன்றாக கணக்கிட்டு, ஆனால் 5 கேட்டால் 10 கொடுப்பார். உடனேயே காசு கொடுத்து விடுவார். அவருக்கு சுயமாக காரியம் செய்வதில் மிகுந்த உற்சாகம். மற்றவர்கள் செய்தால் அவருக்கு பிடிப்பதில்லை. ஒரு பொழுதும் யாரையும் சார்ந்திருப்பவர் அவரல்ல. யாருக்கும் கஷ்டம் கொடுப்பவர் அல்ல. எப்பொழுதும் பாபா இதே சுபாவத்துடன் இருந்து வந்தார். அக்காரணத்தினால் இரவும் பகலும் விழிப்புணர்வுடன் இருந்து வந்தார். சமையல் செய்வதற்கு யார் உதவியையும் எதிர்பார்ப்பதில்லை. சமையல் ஒன்று மட்டுமா, துணிக்கு விறகுகளை கூட சரிபார்த்து வைப்பார். அவர் இருக்கும் இடத்தின் முன்புள்ள சுவரின் 3/4 பங்கு பாகம் பாபா தம் கையினாலேயே நிர்மாணம் செய்தார். பாபாவின் ஒரு வேலைக்கார பையன் மண்ணை நன்றாக கலந்து கொடுத்தால் பாபா தம் கையினால் எடுத்து செங்கற்களை வரிசை வரிசையாக வைத்து சுவர் கட்டினார். இன்னும் பாபா செய்யாதது என்ன? அவர் தானே மசூதியை துடைத்து வந்தார். தம் கையினாலேயே கஃப்னியையும் லங்கோட்டியையும் தைத்து வந்தார். யார் கையையும் எதிர்பார்த்ததில்லை. அது மட்டுமல்ல, தவளையிலிருந்து சூடான ஆவி அதி பயங்கரமாக மேலே எழுந்தால் பாபா அங்கியை மேலே இழுத்து கொண்டு கையால் மேலும் கீழும் கலக்குவார். தவளையில் உணவு தளதளவென்று கொதிக்கும் பொழுது உள்ளே கைவிட்டு கையால் கலக்கும் சமத்காரம் மூலம் பாபா அச்சமயம் தன் அமோகமான லீலையை காண்பித்தார். இரத்த மாமிசங்களினால் ஆன அவர் கையை நன்றாக சுடும் தவளையில் இட்ட பொழுதும் அவர் முகத்தில் பயமோ கை சுட்ட உணர்வோ காணப்படுவதில்லை. பக்தர்களின் தலைமேல் வைத்தவுடன் அந்த ஹஸ்தமானது 3 வித தாபங்களை நீக்கும். அவர் ஹஸ்தத்தை அக்னி எப்படி பாதிக்கும்? அவர் மகிமை அக்னிக்கு தெரியாதா என்ன? பாபா ஊற வைத்த பருப்பை ஆட்டுக்கல்லில் போட்டு நன்றாக பார்த்து தானே அதை அரைத்து வடைகள் செய்வார். பிறகு அவற்றை மெல்ல பாத்திரத்தில் வைத்து கீழே நன்றாக தீ மூட்டி அடிப்பிடிக்காமல் வேக வைப்பார். சமையல் சித்தமான பிறகு பாத்திரத்தை இறக்கி பிரசாதத்தை எல்லோருக்கும் விநியோகிப்பார். எல்லோருக்கும் ஏன் என்று ஸ்ரோதாக்கள் கேட்கலாம். சாயிபாபா யவனர் அல்லவே, இவ்வித அதர்மச்சரணை எப்படி செய்வார்? இந்த சந்தேகத்திற்கு சமாதானமாக இருப்பது ஒன்றே. சாயிபாபாவிற்கு தர்மம் அதர்மம் என்ற உணர்வுகள் நன்றாக விழிப்புடன் இருந்தன. தவளையில் செய்த பதார்த்தங்களை எல்லோரும் எடுத்துக்கொண்டு சேவித்தார்கள் என்றால் பாபா எப்பொழுதும் யாரையும் பலவந்தம் செய்யவில்லை. ஆனால் அந்த பிரசாதத்தை பெற வேண்டும் என்ற இச்சை உள்ளவர்களுக்கே அவர்கள் கோரிக்கையை தீர்ப்பார். ஆனால் ஒருபொழுதும் தப்பு நடக்க விடமாட்டார். அது மட்டுமல்ல, அவரது ஜாதி நிஜமாகவே யாருக்கு தெரியும்? மசூதியில் இருப்பவர், அதனால் முசல்மான் என்பார்கள். ஆனால் அவரது ஆச்சரணை முறையை பார்த்தால் அவர் ஜாதி தெரிவதில்லை. அவரை பக்தர்கள் தேவா என்பார்கள். அவர் பாத தூளியில் புரளுவார்கள். அப்படி அவரது ஜாதி என்ன என்று ஆலோசிப்பவர்களுக்கு பரமார்த்த பிராப்தி ஆகாது. இகலோக பரலோக விஷயத்தில் விரக்தி மற்றும் விவேக வைராகிய சம்பத்தை உடையவர்களின் ஜாதியை பார்ப்பவர்களுக்கு பரம்பொருளை அடைய இயலாது. தர்மம் அதர்மம் இரண்டையும் கடந்து சுத்தானந்த மனோநிலையில் இருக்கும் இவ்விதமானவர்களின் ஜாதியை பார்ப்பவர்களுக்கு உயர்நிலை கிடைக்காது. இப்படி நான் பாபாவின் சரிதையை ஆத்மானந்தத்தில் லயித்து பாடிக்கொண்டிருப்பேன். யாருக்காவது கேட்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தால் அத்தகையவர்களின் கோரிக்கை நிறைவேறும். இன்னும் இதே கதை தொடர்பு. முன்பே சொன்னதை திரும்பி பாருங்கள். தாதாவை உத்தேசித்து என்ன சொன்னார் என்று கேளுங்கள். காரமாக புலாவ் செய்திருக்கிறேன், எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறாயா என்று கேட்டார். தாதா மரியாதைக்காக ஓஹோ ரொம்ப நன்றாக இருக்கிறது என்று புலாவை புகழ்ந்தார்.
தாதா பவித்திரனான பக்த சிரேஷ்டர். ஸ்நான சந்தைகளில் நிஷ்டையுள்ளவர், நல்லது கெட்டது இவற்றை எப்பொழுதும் பார்ப்பவர். அவருக்கு பாபாவின் வார்த்தைகள் பிடிக்கவில்லை. பாபா அவரிடம், என்றும் கண்ணால் பார்த்ததில்லை, நாவினால் ருசி பார்க்கவில்லை அல்லவா, ஆனால் நன்றாக இருக்கிறது என்று எப்படி சொன்னாய்? பாத்திரத்தின் மேல் மூடியுள்ள தட்டை திறந்து உள்ளே கைவிட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் கையை பிடித்து கொண்டு டேக்ஸாவின் உள்ளே தள்ளினார். பிறகு கையை பிடித்து, கரண்டியினால் இந்த தட்டில் போடு, மடி உடுத்திருக்கிறேன் என்று பிகு செய்து கொள்ள வேண்டாம், அனாவசியமாக புகழ வேண்டாம் என்றார். சத்புருஷர்கள் சிஷ்யர்களிடம் தவறு செய்ய சொல்வார்கள் என்பது நிஜமாகவே ஒரு பெரிய கற்பனையே. மகான்கள் கிருபையினால் எவ்வித கஷ்டத்தையும் தாங்க முடியும். அவர்கள் காட்டும் வழியே நமக்கு பற்றுக்கோடு. உண்மையான பிரேமையின் அலைகள் எழுந்தால் தாய் மகனை கிள்ளி மகவு அழுவதை பார்த்து தானே தன் மார்புடன் அணைத்து கொள்வாள். தின்னக்கூடாததை தின்ன வேண்டும் என்ற மனது வந்தவர்களின் வாசனைகளை நசுக்கி மனதை அடக்குபவர்களை சாயி எப்பொழுதும் ஆமோதிப்பார். குருவின் ஆக்ஞா பாலனம் செய்ய வேண்டும் என்ற திட நிச்சயம் எந்த அளவிற்கு போகும் என்றால், வாழ்வில் என்றும் மாமிசம் தொடாத பக்தனின் நிச்சயம் கூட ஆட்டம் கண்டுவிடும். வாஸ்தவமாக பாபா எப்பொழுதுமே ஸ்வயமாக எந்த பக்தனையும் தப்பித்தவறி கூட தவறான மார்க்கத்தில் பிரவேசிக்க விட்டதில்லை. 1910க்கு முன்பு அவ்வப்பொழுது அதி உற்சாகத்துடன் பாபா சமையல் செய்வது வழக்கம். பம்பாய் பட்டணத்தில் ஆங்காங்கு தாஸ்கனுவின் சங்கீர்த்தனை மூலம் சாயி மகாத்மியம் எல்லா மனிதர்களிடம் போய் வேரூன்றியது. அன்றிலிருந்து பாபாவின் மகிமையை தெரிந்து கொண்டு எண்ணற்ற ஜனங்கள் ஷீரடிக்கு வரலானார்கள். பிறகு பாபாவிற்கு பஞ்சோபசார பூஜை, எல்லாவித நைவேத்தியங்கள், மத்தியானம் மற்றும் சாயங்கால போஜன பலகாரங்கள் தொடங்கின. அன்னம், பருப்பு, பூரி, சப்ஜி, சப்பாத்தி, சட்னி, கோசுமரி முதலிய அநேக வித போஜன வகைகள், பஞ்சாமிர்தம், பார்சோறு இவை நிறையவே வந்தன. சாயி பாபாவின் தர்சனத்திற்கு யாத்ரீகர்கள் ஏராளமாக ஓடி வர ஆரம்பித்தார்கள். சாயியின் சரணங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பிப்பார்கள். அதனுடன் பசி தீர்த்து கொள்பவர்கள் சகஜமாக திருப்தி அடைந்தார்கள். சத்திர சாமரங்களினால் பாபாவிற்கு தினமும் ராஜோபச்சாரங்கள் நடந்தன. தாள தம்பட்டைகள், டோல் முதலிய வாத்திய கோஷங்களுடன் பஜனை செய்பவர்கள் அதிகமானார்கள். எல்லாவிடத்திலும் பாபாவின் மகிமை பரவியது. பக்தர்கள் பாபாவை ஸ்தோத்திரங்களினால் துதிப்பார்கள். யாத்ரிகர்களுக்கு ஷீரடி இப்போது இப்படி பரம பவித்திர கஷேத்திரமாகியது. அக்காரணத்தினால் சமையல் செய்வது நின்று போனது. நைவேத்தியங்கள் பாபாவிற்கு நிறைய வந்து கொண்டிருந்தன. ஃபக்கீர்கள், பிக்ஷை எடுப்பவர்கள் நன்றாக சாப்பிட்டு போதும் என்பது வரை அன்னம் மிஞ்சி போனது. சாயி பக்தர்களே, 38வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ